ஹாய் யூடியூபர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட வீடியோ நான் நியூவாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னோடய சேனலுக்கு போதுமான அளவுக்கு வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லை, அதனால் வாட்சிங் ஹவர்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய 3 தவறுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், இல்லை ஆல்ரெடி யூடியூப்பில் ஸ்ட்ரகிளிங்காக ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். இந்த யூடியூப் என்னோட வீடியோவை யாருக்குமே ரெக்கமெண்டேஷனில் கொண்டு போய் கொடுக்கல, அதே மாதிரி என்னோட வீடியோவை சஜஷனில் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த யூடியூப் எப்படி செயல்படுதுன்னு நம்ம வச்சு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு வியூவராக வந்து பார்க்கணும். ஒரு வியூவர் ஒரு வீடியோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் ஒரு குக்கிங் வீடியோவை நான் விரும்பி பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குக்கிங் வீடியோ ரிலேட்டடான வீடியோஸை வந்து யூடியூப் வந்து என்னோட மொபைலுக்கு புஷ் பண்ணும். அதாவது புதுசாக யாராவது வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொன்னால் குக்கிங் கேட்டகரியில் அவங்களோட வீடியோ என்னோட மொபைலில் வந்து கொடுக்கும். சப்போஸ் நான் பிளாக் சேனலில் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் பிளாக் ரிலேட்டடாக யாராவது நியூவாக சேனல் கிரியேட் பண்ணி வந்தாலோ, இல்லை ஆல்ரெடி யாராவது சேனல் கிரியேட் பண்ணி பிளாக் சேனல் போட்டுட்டு இருந்தாலும் அவங்களோட வீடியோவை யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஹோம் பேஜில் வந்து கொடுக்குங்க. இப்படி தாங்க யூடியூப் செயல்படுது. உங்களோட வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இல்லைங்க என்னோட வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்டேஷனே பண்ணலை, நான் ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா என்னோட வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் வந்து அப்படியே நேராக இருக்குது. அந்த ப்ளூ லைனில் எனக்கு 1 மணி நேரம் கூட ஆட் ஆகலை. என்னோட வீடியோ இன்னுமே புஷ் பண்ணி விடலை யூடியூப் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் அந்த கேட்டகரி ஆஃப் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஹெட்டிங், நீங்கள் ஒரு மணி சேவிங் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக மணி சேவிங் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் போயிட்டு மணி சேவிங் டிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். காமனாக ஒரு வேர்டை சர்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களோட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண அந்த கேட்டகரி வீடியோ வந்து ஷோ ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக அப்படி உங்களோட வீடியோ ஷோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் யூடியூப் இதே மாதிரி யாரெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட உங்களோட வீடியோவை கொண்டு போய் கொடுக்குங்க. இதுதாங்க சின்ன எக்ஸாம்பிள். யூடியூப் வந்து இவங்களுக்கு எல்லார் வீடியோ சஜஸ்ட் பண்ணணும், இவங்களோட வீடியோ எனக்கு இம்பார்ட்டன், இவங்களோட வீடியோ எனக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி யாரையும் வந்து வகைப்படுத்தாது. எல்லாரையுமே ஒன்று போல தான் யூடியூப் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா யூடியூப்புக்கும் இதில் லாபம் இருக்குங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. புதுசாக வந்திருக்கவங்க கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடைக்குங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் வந்து அப்படி சஜஷன் பண்ணும்போது எந்த விதத்தில் நம்மளோட வீடியோவில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெட்டா டேட்டா வந்து கரெக்டாக இருக்கணும். என்ன இந்த மெட்டா டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன், டேக் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எப்படின்னா, நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குக்கிங் சேனலில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்க, அதாவது குக்கிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த குக்கிங்கிற வேர்டை வந்து ஒரு கீவேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதே வேர்டு உங்களோட தம்ப்லைனில் இருக்கணும், உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும், உங்களோட டேக்ல இருக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு மணி சேவிங் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ கேட்டகரியில் வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ மணி சேவிங்கில் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோவும் மணி சேவிங் ரிலேட்டடாக மேக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரே பேஸாக ஒரே கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் சேனலில் ஈஸியாக 4000 மணி நேரத்தை கவர் பண்ண முடியும். நீங்கள் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு இது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, என்னோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து மைனஸில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. நம்மளோட மெட்டா டேட்டா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சேனலை எடுத்து செக் பண்ணுங்கள். உங்களோட வீடியோவோட தம்ப்லைன் அண்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த 3ஐயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு vlog சேனல் அப்படின்னு பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சேனலோட நேமை வந்து உங்களோட டைட்டிலில் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கண்டினியூவாக நீங்கள் எல்லா சேனலுக்கும் கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லை என்னோட சேனல் குக்கிங் சேனல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதே மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன் இதிலெல்லாம் அந்த குக்கிங்கிற வேர்டு வந்து உங்களோட சேனலில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட சேனல்ல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஏன் இன்னும் உங்க சேனல் 4000 மணி நேரத்தை கவர் பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா வந்து அனலிட்டிக் ஆகுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணுறதுல நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோம். என்ன இந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் நம்மளோட வீடியோஸ் வரப்போகுதுங்க. அந்த கேட்டகரிஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஐகான்லேயும் வீடியோ கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் பார்க்குறத விட யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணாமல் ஏதாவது யூனிக்காக இருக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க. அதாவது இப்போ மணி சேவிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய விதமாக இருக்குது. நம்ம வீட்டில் மணி சேவ் பண்ணலாம், இல்லை பேங்க்கில் உள்ளது, இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது சீட்டு பண்டு போடுற மாதிரி, இல்லை நம்ம தீபாவளி மணி சேவிங் அப்படின்னு சொல்லி மணி சேவிங்குள்ளேயே நிறைய விதமான சப் பார்ட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதிலே நீங்கள் பயணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மணி சேவிங் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கணும். இதே மாதிரி தாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விளாக் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் விளாகில் வந்து எப்படி வீடியோஸ் போட முடியும்? டெய்லி நம்ம நடக்கக்கூடிய ரொட்டீனான வீடியோஸ் தான் போட முடியும். இதில் எப்படி நான் யூனிக்கை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், உங்களோட தம்ப்லைன், இதில் எல்லாமே உங்களோட சேனலோட நேமை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் போட போகிறீங்க, உங்களோட விளாக் சேனலாக இருந்தாலுமே எது பேஸ் பண்ணி உங்களோட வீடியோ இருக்குது. ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை சொல்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயத்தை உங்களுக்கு நீங்களே பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு அந்த விஷயமும் பிடிக்கணும், நீங்கள் சொல்லக்கூடிய வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தான் வீடியோ போடுறீங்களா, இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன யூடியூபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கவங்க நான் இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஓகே உறவுகளே, நன்றி, பாய்.